இருக்க பூஜை உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் வைக்க சொல்கிறாங்க. நான் வைக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே எனக்கு ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, ஏன்னா நம்ம கிடையாதுன்ட்டு நிறைய பேர் என்ன ஏன் வந்தீங்கன்ற மாதிரி தான் நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அந்த விஷயத்த செய்கிறேன், செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்க சாப்பிட சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நான் வந்து சாப்பிட மாட்டேன், பிரத்திற்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். அப்போ எனக்கு சடனாக எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து 8th டே அது நீங்கள் யோசிங்க, 8th டே அப்போ எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இன்னும் 1 டே தான் இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்ம இப்போ நம்ம யார் பேச்சு கேட்காத பண்ணிட்டோமா, அப்போ நான் மாதா வந்து நம்ம வீட்டிலே நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிராக்கள் பண்ண மாட்டாங்களா இந்த இயரு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. சரின்னு யோசிச்சுட்டு எனக்கு லிட்டரலாக அழுதுட்டேன். நான் அந்த மினிட்டே அழுதுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு என் சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நீ சீக்கிரம் வா, அவங்களோட வாகனம் வந்து அந்த நம்ம அக்கன் ஜோதியில் வந்து பதிவு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னது நம்ம மாதா வீட்டில் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு ஒரு இயரும் ஒரு ஒரு விதமாக அவங்க என் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஸோ எத்தனையோ வருஷத்துல 1 இயர் ஒரு ஒரு விதமாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மிராக்கிள் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க விளக்குல குங்கும மஞ்சள் வைக்க சொன்னாங்க. ஸோ அந்த விளக்குலேயே என் வீட்டில் இருக்கிற விளக்குல அவங்க வந்திருக்கிறது வந்து, ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா உன்னதன் வீட்டில் விளக்குல வச்சுட்டோம், ஸோ நம்மளோட எல்லா அந்த பிரத்து எல்லாமே அங்கே போயிடுச்சு போல இருக்குது, அவள் தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு என் மைண்ட் செட் வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன அப்படி சொல்லி சொல்லி. ஸோ ஆனால் அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, நான் வந்து இந்த உன்னோட வீட்டு விளக்குல தான் நான் வந்து வந்துட்டேனே, நீ ஏன் யோசிக்கிற அப்படின்ட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த விளக்குல வந்து அவங்க இருக்காங்க. இதை நான் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து வைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் உங்க கூட இருக்கிறேன், நான் வந்து உன்னை விட்டு போவே இல்லை, இவ்வளோ வருஷமா நீ எனக்கு பண்ற, நீ எப்படி நினச்சில உனக்குங்க உன்னை ஹர்ட் பண்ணுற, உங்க வீட்டுக்கு நீ போய் பண்ணுற, உங்க குங்கும மஞ்சள் வேணும்னு வைக்க சொல்கிறேன், எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீ எப்படி நினைக்கலாம், நான் உங்க கூட தான் இருக்கிற, நீ எந்த இடத்துல எனக்கு பூஜை பண்றியோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன், நீ எங்க போ, எது வேணா நீ பூஜை பண்ண, யார் வீட்டுலன்னா நீ விளக்கு இது பண்ண, எது வேணா நீ செய், ஆனா நான் உங்க கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணும் போது எனக்கு தோணுச்சு, உண்மையாவே காட் வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் எவ்வளவுதான் நம்மள வந்து ஆஹ் ஆஹ் தூக்க வைக்கணும், ஜெயிக்கக்கூடாது, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணாவும், நான் உன் கூட இருக்கிற ஒரு நாள், இன்னைக்கு நீ சக்ஸஸ் இல்லை நாளைக்கு நான் சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணுவேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரூட்ல எதனா ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டாக வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா நவராத்திரியை நம்ம ஒரு லைட் பண்ணுறது, ஒரு விளக்கேற்றி ஒரு 6 o'clock இல்லை 9 o'clock ஒரு ஒரு 5 minutes 10 minutes இருந்தவங்க அந்த இடத்துல உட்காந்து நம்மளை யாரு நான் ஒரு விஷயம் கற்றுக்க அந்த இவ்வளோ நாளில் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கற்றுக்கினேன்னா, நம்ம மனசுல உண்மையா இருக்கணும், யாரையுமே நம்ம யோசிக்க கூடாது, யாருமே நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, யாருமே அழிச்சு நம்ம வாழணும்னு நினைக்க கூடாது. நம்ம வாழ்றோமா, நம்ம ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தா போதும். பெனிஃபிட்டா என்னால இருக்க முடியலையா, எதுவுமே தேவையில்லை. நம்ம லைஃப்ல நம்ம சாப்பிடுறோமா, நம்ம இருக்கோமா, நம்ம வேலையுண்டு நம்ம உண்டு இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு என் லைஃப்ல நான் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு காடை எனக்கு வந்து நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது இது. என் லைஃப் என் வீட்டில் வந்து நிறைய விதத்தில் இருந்தாலும் நான் ஒரு டைம்ல இப்படி தான் வர்ஷிப் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மிராக்கல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு என் வீட்டில் துர்கா மாதா, ஹனுமன்ஜி, இந்த மாதிரி யார் எனக்கு பண்ணி எப்படியெல்லாம் நான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பெனிஃபிட்டான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.